أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணை வைப்பவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சிரம் படித்தது. இரண்டாவது குழு ஹபசாவுக்கு சென்றது. ஹபசா சென்ற முஸ்லிம்களை திரும்ப அழைத்து வருவதற்காக குறைஷிகள் செய்த சூழ்ச்சிகள், இந்த மாதிரியான தகவல்களை கடந்த வாரம் நாம் சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அந்த குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்ததையும், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை தழுவிய நிகழ்வுகளையும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஹபஷாவுக்கு ஹிஜ்ரா செய்த முஸ்லிம்களை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்ச அந்த குறைஷிகளுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சதுனால கடுமையான கோபத்தில் இருந்த அவங்க தங்களுடைய அட்டுழியத்தை இன்னும் அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய உச்சகட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்டியே ஆகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த அக்கிரமக்காரர்களின் கண்ணுக்கு முன்பாகவே தொழுது வந்தாங்க. வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் மக்களுக்கு அழைப்பு பணியை தொடர்ந்து செய்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த குறைஷிகள் செய்த உச்சகட்ட கொடூரங்களின் ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு சமயம் அபு லஹபுடைய மகன் உதைபா என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அத்தியாயம் அன்னஜ்ம ஓதி காண்பித்து இதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களுடைய சட்டையை பிடித்து கிழித்து அவர்களின் முகத்தில் எச்சிலையும் துப்பினான். ஆனால் அல்லாஹ் அந்த எச்சிலுடைய ஒரு துளியின் சுவடு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படாமல் பாதுகாப்பான். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க. யா அல்லாஹ், உன் மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை அவன் மீது சாட்டுவாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட வேண்டுதல் வச்ச உடனே அந்த வேண்டுதலை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு நாள் உதைபா குறைஷிகள் சிலரோட மக்காவிலிருந்து ஷாம் தேசத்தை நோக்கி பயணமாகிறான். ஷாம் நாட்டினுடைய ஜர்கா என்ற இடத்துல அவன் தங்கியிருந்த போது ஒரு சிங்கம் குறைஷிகளை சுத்தி சுத்தி வந்தது. இதை கவனிச்ச உதைபா சொல்றாரு, அல்லாஹுவின் மீது ஆணையாக முகமது எனக்கு எதிராக வேண்டிக் கொண்டது நடந்துரும் போல் தெரியுது. இந்த சிங்கம் என்ன கொல்லாம போகாது போல் தெரியுது. நானும் ஷாம்ல இருக்கிறேன், ஆனா முகம்மது மக்காவில் இருந்து கொண்டே என்னை கொன்னுட்டாரு அப்படின்னு கூச்சல் போட்டு கத்துறான். உடனே அந்த குறைஷிகள் அவனுக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை கூறிட்டு அவங்க தூங்கும் போது அந்த உதைபாவை தங்களுக்கு மத்தியில படுக்க வச்சுட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. ஆனால் நடு இரவுல அந்த சிங்கம் மற்ற குறைஷிகளை தாண்டி சென்று உதைபாவின் கழுத்தை கடித்து கொதறி கொன்று விட்டது. மற்றும் ஒரு நிகழ்வு பற்றி அப்துல்லா இப்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. குறைஷிகள் ஹஜருல் அஸ்வத்திற்கு பக்கத்தில் கூடி இருக்கும் போது நானும் அங்கே இருந்தேன். அப்போ அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி பேசுகிறாங்க. இந்த முகமது விஷயத்தில் நம்ம ரொம்ப பொறுமை காத்தது மாதிரி வேறு எதுக்கும் நாம் பொறுமை காத்ததில்லை, இனிமேலும் பொறுமை காக்க முடியாது இப்படின்னு அவங்க பேசி கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து ஹஜருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் காபாவை சுற்றி விட்டு மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் வரும் பொழுது அந்த குறைஷிகள் அவங்கள பார்த்து குத்தலா பேசுறாங்க. இதை தன் காதால் கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் ஒரு மாற்றத்தை பார்த்தேன் அப்படின்னு இதை அறிவிக்கக்கூடிய அந்த அப்துல்லா இப்னு அம்ர் பின் ஆஸ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சுற்றுல அவங்க பக்கம் வந்த போது மறுபடியும் அதே மாதிரி குத்தலாக பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றுட்டாங்க. அப்புறம் சொல்றாங்க, குறைஷிகளே, நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேட்குறீங்களா?
என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக திட்டவட்டமாக நான் உங்களிடத்தில் பலியிட்டு விடும் முடிவை கொண்டு வந்துள்ளேன். அதாவது அதி விரைவில் உங்களை கதை முடிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை அவங்க கேட்ட உடனே ஒரு விதமான பய உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. நிச்சயமாக ஒரு பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு உணர்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்க முட்டாள் கிடையாது, அபுல் காசிமே நீங்க திரும்ப போவீங்க அப்படின்னு அழகிய முறையில பேசுறாங்க. அடுத்த நாளும் அவங்க அதே இடத்துல அதே மாதிரி ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கிட்ட வர்றாங்க. இப்ப அந்த குறைஷிகள்ல ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்த்தி கொண்டிருந்த போர்வையை பிடிச்சி இழுக்கிறான். இப்ப அந்த வழியாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குறைஷிகளிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி விட்டு சொல்றாங்க, தனது இறைவன் அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொன்னதற்காகவா அவரை கொலை செய்ய பார்க்குறீங்க அப்படின்னு கண் கலங்கி கேட்குறாங்க. அதன் பிறகு அந்த குறைஷிகள் அங்கிருந்து விலகி போயிட்டாங்க. இதுதான் நான் பார்த்ததிலேயே குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கிய மிக கொடூரமான நிகழ்ச்சி அப்படின்னு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இந்த சம்பவத்தை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேறு விதமாக அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கும்போது அவர்களுடைய பிடரியின் மீது உக்குபா இப்னு அபு முயீத் என்பவன் மிக அழுத்தமாக மிதிக்கிறான். எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களை பிதுங்கியது. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒருவர் எங்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து சொன்ன உடனே எங்களை விட்டுட்டு வேகமா புறப்பட்டு போனாங்க. அந்த நேரத்தில் எங்களுடைய தந்தை தன் தலையில 4 சடைகள் பின்னி இருந்தாங்க. தனது இறைவன் அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொன்னதற்காக அவரை கொலை செய்ய பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுவிக்கிறாங்க. இப்ப அந்த குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பாய்ந்து தாக்குறாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. எங்கள் தந்தையின் மீது எந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணியிருந்தாங்கன்னா அவருடைய சடையில் நாங்கள் எங்கு தொட்டாலும் அதிலிருந்து முடிகள் கையோடு வந்து கொண்டிருந்தது அப்படின்னு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில முஸ்லிம்களுடைய பாதையை ஒளிமயமாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. அதுதான் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டின் இறுதியில் துல்ஹஜ் மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா மலை பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த அபூஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடும் வார்த்தைகளால ஏசணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய வார்த்தைகளுக்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் மௌனமா இருக்காங்க. பிறகு அபூஜஹல் ஒரு கல்லை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை நோக்கி வீசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை காயப்படுத்தி விட்டு காபாவின் அருகில போய் அந்த குறைஷிகளுடைய கூட்டத்தில் உட்கார்ந்துடுறாரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த காட்சியை சபா மலையின் அடியில் உள்ள தன்னுடைய வீட்டில இருந்து ஒரு அடிமை பெண் பார்த்து அதிர்ச்சியில் இருக்கும் பொழுது வேட்டையிலிருந்து வில்லுடன் அந்த வழியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரர் ஹம்சாவிடம் நடந்ததை சொல்றாங்க இந்த அடிமை பெண். இப்போ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளிலே மிகவும் வலிமை மிக்க வாலிபராக இருந்தாங்க. இப்போ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த கோபத்தோட அபூஜஹலை தேடி பள்ளிக்குள் நுழைஞ்சி அவனை பார்த்து சொல்றாங்க, இக்கோழையை என் சகோதரின் மகனையா நீ காயப்படுத்தினாய்? நானும் அவரது மார்க்கத்தில் தான் இருக்கிறேன், இப்ப நீ என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு தனது வில்லினால் அவனது தலையில அடிச்சு ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப அபூஜஹலுடைய கோத்திரத்தாரான பனு மக்ஜூம்ல உள்ள ஆண்கள் குதித்து எழுறாங்க. அதே மாதிரி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக ஹாஷிம் கலையாரும் பொங்கி எழுதுறாங்க. சூழல் மோசமாக போயிருமோ
அப்படின்னு பயந்த அபூஜஹல், ஹம்சாவை விட்டுருங்க, நான் தான் அவரது சகோதரர் மகனை கொச்சையா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை முடிச்சிடறார். தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பாசத்திற்குரிய ஒருத்தர் இழிவுபடுத்தப்படுவதை பொறுக்க முடியாமல் ரோசத்திலே தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்றாங்க. ஆனால் அதன் பிறகு அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு ஒரு வலிமை மிக்க முஸ்லீமாக இருந்தாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகுதான் முஸ்லிம்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிச்சது. இந்த நிகழ்வுக்கு பிறகு இஸ்லாத்தின் பாதையில மற்றும் ஒரு மின்னலாக வந்து பன்மடங்காக ஒளி வீசியவர் யார் என்றால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாசம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவி 3 நாட்கள் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். குறைஷிகளால் முஸ்லிம்கள் உச்சகட்ட வேதனையில் இருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், உமர் இப்னு கத்தாப் அல்லது அபூஜஹல் இப்னு ஹிஷாம் இவங்க 2 பேர்ல யாரெல்லாம் உனக்கு விருப்பமானவரை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்துவாயாக அப்படின்னு துவா கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் அதை நிறைவேற்றி விட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்பு அவர்களிடமிருந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் முதலாவதாக பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல வலிமையுடனும் கம்பீரமான தோற்றமுடையவராகவும் இருந்தாங்க. இவரால் முஸ்லிம்கள் பல வகையான தொந்தரவுகளையும் அதிகமான துன்பங்களையும் நீண்ட காலமாக அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இவரது உள்ளத்துல பல மாறுபட்ட உணர்வுகளின் போராட்டம் அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. ஒருபுறம் தங்களுடைய மூதாதையர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த சடங்குகளை பின்பற்றி அதில் உறுதியாக இருந்தார். மறுபுறம் கொள்கையில முஸ்லிம்கிட்ட இருந்த மன உறுதியையும் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாத்தையும் பொறுமையோடு அவங்க சகித்து கொண்டு வந்ததை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு நல்ல பகுத்தறிவாளருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களும் அவருடைய உள்ளத்தில் அப்பப்போ உண்டானது. ஒருவேளை இந்த இஸ்லாமிய கொள்கை மற்றவற்றை விட தூய்மையானதும் சரிதாகவும் இருக்குமோ அப்படின்னு அடிக்கடி யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனாலே தான் அவருக்கு இஸ்லாம் மீது கோபம் பொங்கி வரும்போதெல்லாம் உடனடியாக அடங்கியும் போயிடும். ஒரு நாள் ராத்திரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன் வீட்டை விட்டு வெளியே தூங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. நேராக ஹரமுக்கு வந்து காபாவின் திரையை விலக்கிட்டு உள்ள போறாங்க. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டு இருக்காங்க. தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 69வது அத்தியாயமான சூரா அல் ஹாக்கா ஓதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசன அமைப்புகளை ரசிச்சு மிக உன்னிப்பாக கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிகழ்வை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின் ஒரு நாள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்த நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என் உள்ளத்தில் இவர் ஒரு கவிஞராக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு அப்போ ஒரு எண்ணம் உண்டாச்சு. அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நிச்சயமாக நம்மால் அறிவிக்கப்பட்டபடி மிக்க சங்கை பொருந்திய ஒரு தூதரால் கூறப்பட்டதாகும். இது ஒரு கவிஞருடைய சொல் கிடையாது என்றாலும் இதனை உங்களில் வெகு சிலரை நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்ற 40வது 41வது ஆயத்துக்களை ஊதுறாங்க. அடுத்து இவர் ஜோசியக்காரராக இருப்பாரோ அப்படின்னு என் உள்ளத்துல ஒரு எண்ணம் உண்டாச்சு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு ஜோசியக்காரனுடைய சொல்லுமல்ல, எனினும் இதனை கொண்டு வெகு சொற்பமாகவே நீங்கள் நல்ல உபதேசம் அடைகிறீர்கள், உலகத்தார்களின் இறைவனால் இது இறக்கப்பட்டது என்ற 42வது 43வது ஆயத்துக்களை ஓதுறாங்க. இந்த நேரத்தில் தான் அவர் உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட ஆரம்பிச்சது. இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இதயத்திலே விழுந்த இஸ்லாமின் முதல் விதையாகும். ஆனா இந்த எண்ணம் அவங்ககிட்ட தொடர்ந்து நீடிக்கல. அறியாமை கால எண்ணங்களும் மூட பழக்க வழக்கங்களின் பிடிவாதமும் மூதாதையர்களுடைய மார்க்கத்தை உயர்வாக கருதிய எண்ணமும் அதிக அளவில் மேலோங்கியும் இருந்துச்சு. இந்த மனநிலையில இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் வாளை ஏந்தி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கதையை முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட வெளியே வர்றாங்க. அப்ப நுஐம் இப்னு அப்துல்லா என்பவர் ஒருவித பதட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வருவதை பார்த்துட்டு கேட்கிறாரு, உமரை எங்க போறீங்க? அதுக்கு உமர் சொல்றாரு, நான் முகமதை கொல்ல போயிட்டு இருக்கேன். அதுக்கு நுஐம் சொல்றாரு, நீ முகமதை கொலை செய்து விட்டு ஹாசிம் ஜுஹ்ரஹ் இந்த 2 குலத்தாரிடமிருந்து பயமில்லாம நீ தப்பிச்சு வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே உமர் சொல்றாரு, துவைபே, நீ உன் மார்க்கத்தை விட்டுட்டு அவரது மார்க்கத்துக்கு போயிட்டான்னு எனக்கு தோணுது அப்படின்னு உமர் சொன்ன உடனே நுஐம் சொல்றாரு, உமரே, உனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லட்டுமா? உன் சகோதரியும் அவரது கணவரும் உன் மார்க்கத்தை விட்டு முகமதுடைய மார்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். முதல்ல அவங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு எண்ணத்துல கடும் கோபத்தோட தன் சகோதர வீட்டை நோக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. அந்த நேரத்தில் அங்க கஃபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரிக்கும் அவரது கணவருக்கும் சூரா தாஹா 20வது அத்தியாயத்தினுடைய வசனங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ள வருவதை கவனிச்ச கஃபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வேகமாக வீட்டுக்குள்ள மறைஞ்சிடறாங்க. அதுபோல உமரின் சகோதரி அந்த சூறாவினுடைய ஏட்டை மறைச்சு வச்சிடறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ள வந்த உடனே கோபத்தோட, நான் உள்ளே வருவதற்கு முன்னால ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, அது என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த 2 பேரும், நாங்க தான் பேசிட்டு இருந்தோம், வேற எதுவும் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, நீங்க மதம் மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சகோதரியினுடைய கணவர் சொல்றாரு, உமரே, சத்தியம் என்பது உன் மார்க்கத்தை தவிர வேறொன்றில் இருந்தால் உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் கோபம் கொண்டு அவர் மீது பாய்ந்து அவரை பலமாக தாக்கி விடுகிறார். தன் கணவரை உமரின் பிடியிலிருந்து விடுவிக்க முயன்ற தன் சகோதரியையும் அவருடைய கன்னத்தில் அரைஞ்சு அவரது முகத்துல காயத்தை ஏற்படுத்துறாங்க. இப்போ கோபத்தோட உமருடைய சகோதரி கேட்கிறாங்க, உமது மார்க்கம் இல்லாத வேறொன்றில் உண்மை இருந்தாலுமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இப்ப நான் சொல்றேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு உரத்த குரல்ல சொல்றாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிதானத்துக்கு வர்றாங்க. தனது கோபம் பலன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நிராசை அடைகிறாங்க. தனது சகோதரிக்கு ஏற்பட்ட இரத்த காயத்தை பார்த்து கை செய்தப்பட்டு வெக்கப்படுறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களிடம் உள்ள அந்த ஏட்டை கொடுங்க, நான் அதை படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சகோதரி சொல்றாங்க, நீ அசுத்தமானவர், முதல்ல குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏட்டை தர மறுக்கிறாங்க. பிறகு குளிச்சுட்டு வந்த உடனே அந்த ஏட்டை கையில் எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத ஆரம்பிச்ச உடனே, ஆக இது என்ன தூய்மையான பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாஹா என்று தொடங்கி 14வது வசனம் வரை ஓதி முடிச்சிட்டு சொல்றாங்க, இது எவ்வளவு அழகான சொற்கள், எவ்வளவு இனிமையான வசனங்கள், எனக்கு முகமதை காட்டுங்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ மறைஞ்சிட்டு இருந்த கஃபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வந்து சொல்றாங்க, உமரே, ஒரு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். வியாழன் இரவு அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், உமர் அல்லது அபூஜஹல் மூலமாக இஸ்லாத்திற்கு உயர்வை கொடு அப்படின்னு பிரார்த்தனை செய்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை உங்கள் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று உண்மையிலே நான் நம்புறேன் அப்படின்னு கஃபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா மலையில் உள்ள வீட்டில் இருக்காங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வாளை அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்து கதவை தட்டிய போது அங்குள்ள முஸ்லிம்கள் உமர் வந்திருக்கிறார் என்று சொல்றாங்க. அப்போ அங்கிருந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஓ உமரா, அவருக்கு கதவை திறந்து விடுங்க, அவர் நன்மையை நாடி வந்திருந்தால் அந்த நன்மையை நாம் அவருக்கு கொடுப்போம், அவர் தீமையை நாடி வந்திருந்தால் அவரது வாளாலேயே அவரை நாம் கொலை செய்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில்
வீட்டினுடைய உட்பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகி வந்த நிலையில இருந்தாங்க. சிறு நேரத்திற்கு பிறகு உமரை சந்திச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சட்டையையும் வாளையும் பிடித்து அவரை ஒழிக்க சொல்றாங்க. உமரே, நீ வழிகேட்டிலிருந்து விலக மாட்டாயா? வலிதுக்கு ஏற்பட்டதை போன்ற கேவலத்தையும் தண்டனையும் அல்ல உனக்கு இறக்க வேண்டுமா? யா அல்லாஹ், இதோ உமர் இப்னு கத்தாப் வந்திருக்கிறார். யா அல்லாஹ், இந்த உமரால் இஸ்லாத்திற்கு உயர்வை கொடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று கூறிய உடனே அந்த வீட்டில் இருந்த முஸ்லிம்கள் எல்லோரும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் முழங்கினார்கள். அந்த தக்பீர் சத்தத்தை அந்த நேரத்தில் பள்ளியில் இருந்த அனைவரும் கேட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய தொடர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பின் குறைஷிகளின் நிலை எவ்வாறு இருந்தது, அதுபோல முஸ்லிம்களின் நிலையையும் இஸ்லாத்தின் வேகமும் எப்படி இருந்தது, இது போன்ற செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சுருக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய சிந்தனை திறனை தூண்டும் விதமாக இப்பொழுது மார்க்க சம்பந்தமான ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறோம். இதற்கு சரியான விடை தெரிந்தவர்கள் அதனை காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதனால் பலரும் பயன்பெற வரும். கேள்வி: உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக இருந்த அவரது சகோதரி மற்றும் அவரது கணவர் பெயர் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.